ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ரைட்டிங் எக்ஸாம் பிப்ரவரி 2026 நடந்த ஜூனியர் 4th பேட்சுக்கு வந்த கொஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஜூனியர் 4th பேட்சுக்கு வந்த இங்கிலீஷ் கொஷின், இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர். இந்த செகண்ட் பேப்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிங்கிள் லைன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிள் லைனை ஈஸியாகவே நம்மளால் டைப் பண்ண முடியும். நமக்கு ஸ்டேட்மெண்ட்டோட மார்ஜினோட அளவு எவ்வளவு அப்படின்னா 10 to 75 இங்கிலீஷ்க்கு நம்ம 10 to 75 போட்டு இந்த இதை நம்ம சென்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா 10ஐயும் 75ஐயும் ப்ளஸ் பண்ணி இந்த லெட்ரு எத்தனை லெட்டர் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அந்த டிகிரி கிடைக்கும். அந்த டிகிரியில் வச்சு அதை நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கணும். இதை டைப் பண்ணி முடித்ததுமே இது எல்லாமே ஆல் கேப்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஆல் கேப்ஸில் கொடுக்கலைனாலும் நாம் கேப்ஸில் தான் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் 10 to 75 ஹைஃபன் போட்டுருவோம். அதுக்கப்புறம் அடுத்த டிக்லேயே இந்த விஷயத்தை அடிச்சிருவோம். இந்த விஷயம் அடிக்கும் போது இதுக்குள்ளே சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த சேஞ்சஸை பண்ணிடணும். எஸ்ஸை அழிச்சிட்டு டெலிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை நம்ம பண்ணிடணும். அதே மாதிரி அதே லைன்லேயே இதை நம்ம அடிச்சுட்டு 19ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம மாற்றணும். மாற்றக்கூடிய சில விஷயங்களை மாற்றும் போதே டைப் பண்ணும்போதே மாற்றிடணும். இதை அடித்து முடித்ததுமே அதுக்கப்புறம் அடுத்த டிக்லையே 10 to 75 ஹைஃபன் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் ருபீஸ் இன் லேக். ஏற்கனவே நம்ம தமிழுக்கு டன்ஸ் அப்படின்னு வந்துச்சு. அதெல்லாம் நம்ம எப்படி சென்டர் பண்ணுறதுன்னு பார்த்தோமா, இந்த கோட்டுக்கு என்ன உள்ள டிகிரி வருதோ அந்த டிகிரியையும் லாஸ்ட்டில் இருக்க டிகிரியையும் ப்ளஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணி 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடில் தான் இதையும் பண்ண போகிறோம். இங்கே 2 டிக்கு விட்டு அந்த மாதிரி சென்டர் பண்ணியிருந்தோன்னா ஒரு டிகிரி கிடைக்கும். எக்ஸாம்பிள் ஒரு 46 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. 46 வச்சு இதை நம்ம டைப் பண்ணணும். 6 கேப்ஸ் இருக்கணும், 7 கேப்ஸ் இருக்கணும், மித்தெல்லாம் ஸ்மாலில் இருக்கணும். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் விடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த லைனை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 2 டிக்கு விட்டு இந்த லைன் நம்ம டைப் பண்ண போகிறோம். இந்த லைனில் ஸ்டெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த வேர்டை டைப் பண்ணணும்னு அர்த்தம். இதே லைன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் மேலே வரணும், அந்த நம்பர்ஸ்லாம் கீழே வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்லேட்டையுமே நம்ம கொடுத்துடணும். அதுக்கப்புறம் செகண்ட் லைன் வர்றதுக்கு 2 டிக்கு விட்டு ஈரோடு அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணி இந்த இங்கே டைப் பண்ணிடுங்க. 2 டிக்கு விட்டு தேர்ட் லைன் டைப் பண்ணுங்கள். இந்த வேர்டை எடுத்துகிட்டு இந்த வேர்டை கொண்டு அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரியே ஃபாலோ பண்ணிடுங்க. இது இங்கே போகணும், இது இங்கே வரணும்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த லைனை முடிச்சுட்டு ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இங்கே ராமநாதபுரம் அப்படின்றத நம்ம ஸ்பெல் மிஸ்டேக், அதாவது நேம் பார்த்த உடனே இங்கே ஸ்பெல்லிங் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக பார்த்து டைப் பண்ணியிருக்கணும். அதே லைனை நீங்கள் நேராக அடிச்சிருங்க. அதில் எந்த ஒரு டிரான்ஸ்லேட்டுமே இல்லை, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதுக்கப்புறம் 2 டிக்கு விட்டுட்டு இந்த கன்னியாகுமரியை நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் இது எப்போதும் போல் அங்கே போயிருன்னு சொல்லியிருக்கோமா, அந்த வேர்டு இங்கே வரணும் அப்படின்றது கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு நேராக இங்கே சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இதை அடிச்சுட்டு 70ன்றதை நம்ம டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் 2 டிக்கு விட்டு மதுரை அப்படின்றத அடிக்கணும். இந்த லைனில் ஸ்டெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டை அப்படியே டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 டிக்கு விட்டு இங்கே நாகப்பட்டினத்தை டைப் பண்ணிடலாம். இது எல்லாமே 10ல் தான் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் இது நீங்கள் மாற்ற சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபுல்லாக நம்ம டைப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு இந்த 2 டிஜிட்டும் இந்த பக்கம் வரணும், இந்த 2 டிஜிட்டும் இந்த பக்கம் வரணும், டிரான்ஸ்லேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் 10 to 75 ஹைஃபன் போட்டுருங்க. ஹைஃபன் போட்டு முடிச்சிட்டோம். முடித்ததுமே இந்த இதை சென்டர் பண்ணணும் இல்லையா, இது எப்படி சென்டர் பண்ணி நம்ம டைப் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்தோம். இதுலேயும் நான் சொல்லிடுறேன். எப்போதும் போல தான் இதை ஃபுல்லாக 10ல் டைப் பண்ணிடுங்க. இது எல்லாமே 10ல், இங்கே 10ன்னு இருக்கும் பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய டிகிரி. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 38 அப்படின்னு வருதுன்னா கோட்டுக்கு 2 விட்டுட்டு இங்கே உள்ளே வரும்போது 36ன்னு வரும். ஸோ அந்த 10ஐயும் 36ஐயும் ப்ளஸ் பண்ணி மேலே எத்தனை லெட்டர் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் தான் இந்த டிகிரி. அந்த டிகிரியில் தான் இந்த டிஸ்ட்ரிக்டை வச்சு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைப் பண்ணி முடிச்சுட்டு பேப்பரை வெளியில் எடுத்துகிட்டு ஸ்கேல் வச்சு அழகாக நீட்டாக கோடு போட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லெட்ரு அடிக்க போங்க. இப்போ லெட்ரு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இதுதான் லெட்ரு ப்ரொஃபஷ்னல் லெட்ரு கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷ்னல் லெட்ரு அப்படிங்கிறது நேம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு டைட்டில்லாம் கிடையாது. ஸோ இனிஷியல் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. நேம் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணுங்கள். கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுங்க. இந்த ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் ஆர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ்.
இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். 1 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 1 டிகிரியை மட்டும் டைப் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அதே லைனுக்கு நேராக நீங்கள் இங்கே 1 டிகிரி வரும் இல்லையா, அந்த டிகிரியில் வச்சு நீங்கள் இந்த டெலிஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 5 லைனில் எது பெருசுன்னு பார்த்து அந்த பெருசை ரைட் சைடில் இருக்க 70லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லெட்டருக்கு மார்ஜினோட அளவு 10 to 70. ஓகேவா? ஃபஸ்ட் லைனுக்கு நேராக ஃபஸ்ட் லைன் அடிச்சிருவோம், செகண்ட் லைனுக்கு நேராக செகண்ட் லைன் டைப் பண்ணிடுவோம். தேர்ட் லைனுக்கு இங்கே விஷயம் இருக்காது, இங்கே இருக்கும். அப்போ தேர்ட் லைனில் ஸ்பேஸ் பார் தட்டி கொண்டு வந்து இந்த லைன் நம்ம டைப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபோர்த் லைனில் அவங்க என்ன ஊர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஊரை டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு பின்கோட் நம்பருக்கு 3 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்த 3 டிஜிட் கொடுத்துட்டு டாட் வச்சுட்டு இங்கே டபுள் டிக் விட்டு டேட்டு மந்த்து இயர், மந்த்தை வந்து அப்ரிவேஷன் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அப்ரிவேட் பண்ணிடுங்க. இங்கே ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் டபுள் டிக் விட்டு இதை 10லேயே வச்சு டைப் பண்ணுங்கள். மிஸ்டர் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், இனிஷியல் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், நேமுக்கு அப்புறம் கமா இருக்கும், கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், அப்புறம் டிகிரி கொடுத்துருக்காங்க, டிகிரி டைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிக்லேயே அடுத்த லைன்லேயே நம்ம இதை டைப் பண்ணுவோம். 1 2 3/11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் அப்படியே டைப் பண்ணிடுங்க. இந்த லைனில் இந்த லெட்டரை டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேர்டை நம்ம டைப் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை டைப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அடுத்த டிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, மித்தெல்லாம் ஸ்மால் லெட்டர், இங்கே ஒரு ஸ்பேஸு, பின்கோட் நம்பர் 3 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸு, அதுக்கு அடுத்து 3 டிஜிட் டாட்டு, ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் டியர் சார், அப்படி சாரா சார்சான்னு பார்த்துக்கோங்க. இங்கே வர்ற நேமை வச்சு தான் நம்ம சாரா சார்சான்னு பிரிப்போம். இங்கே சிங்கிளாக தான் கொடுத்துருக்காங்க, சிங்கிளாக கொடுத்துருந்தாங்கன்னா அது சார் தான். இப்போ டியர் சார் அப்படின்னு மட்டும் கொடுத்தா போதும். கமா கொடுத்துட்டு ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் 5 ஸ்பேஸ் விட்டு 15ல் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பேராவை. இதில் நமக்கு நிறைய அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே WKன்னு கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், அப்ரிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்லாஷ்னால் உங்களுக்கு தர்ன்னு தெரியும். இதில் வர லெட்டர்லாம் கொஞ்சம் நெருக்கி தான் கொடுத்துருக்காங்க, அது ஏவா ஈயா அப்படின்றத நம்ம அந்த வேர்டை வாசித்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால் உணர முடியும். அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்து நீங்கள் டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பெல் மிஸ்டேக் வராது. எங்கெல்லாம் வந்து அப்பர் கேஸ் அடிக்க சொல்லியிருக்காங்களோ அதையும் நம்ம அப்பர் கேஸ் போட்டு டைப் பண்ணியிருக்கணும், எதையும் நம்ம மறந்துருக்கக்கூடாது. இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். இங்கே ஆர்எஸ் ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் ஸ்பேஸ் வராமல் நம்ம நம்பர் அந்த வேல்யூவை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் டபுள் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் எப்போதும் போல் கண்டினியூ பண்ணுங்கள். இங்கேயும் ஆர்எஸ் ஸ்டார்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டை டைப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் வந்துடுங்க. நெக்ஸ்ட் லைன் அடித்து முடிச்சுட்டு ஒரு பேராவே முடிச்சிட்டோம். இந்த பேரா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் 5 ஸ்பேஸ் விட்டு 15ல் வச்சு நம்ம இந்த பேரா ஸ்டார்ட் பண்ணுவோம். இது செகண்ட் பேரா. இந்த ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டு இங்கே ஒரு டிரான்ஸ்லேட் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது நம்பர் 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டைப் பண்ணுவோம், செகண்ட் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து, தேர்டுங்கிறது அப்புறம். அந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டை மாற்றி மாற்றி போட்டு அடிச்சிருக்காங்க. மாற்ற சொல்லி டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாமளும் சேஞ்ச் பண்ணி தான் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் இது இயரா யுவரா அப்படின்னு பாருங்கள். இயர் ஹவுஸ் அப்படின்ற இடத்துல வராது, யுவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல பக்கத்தில் இருக்க வேர்டை வச்சு தான் நம்ம அது என்ன வேர்டுன்னே நம்ம அப்ரிவேட் பண்ண முடியும். நீங்கள் மொத்தாப்பில் ஒய்யார்னு பார்த்த உடனே இயர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஸோ இந்த மெத்தட்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு பேரா முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்றத அப்ரிவேஷன் பண்ணிவிட்டு இது ரெண்டில் எது பெருசுன்னு பார்த்து அந்த பெருசை ரைட் சைடில் இருக்க 70லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். என்ன டிகிரி வருதுன்னு பாருங்கள். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்றத அப்ரிவேஷன் பண்ணோம்னா கமாவோட சேர்த்து 17 லெட்டர் வரும். இந்த 17 லெட்டரை 70லேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா காமனாக 53 அப்படின்றத வச்சு தான் டைப் பண்ணுவோம். ஸோ இது பெருசான்னு பார்த்து 70ல் மைனஸ் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ஒன்று சென்டர் பண்ணி போட்டுக்கோங்க. பெருசு இதுதான் அப்படின்னா அந்த பெருசுலேருந்து சின்னதை கழித்து 2ஆல் டிவைட் பண்ணி போடுங்க. நேம் டைப் பண்ணும்போது ஓப்பன் ப்ராக்கெட் இனிஷியல் டாட்டு ஒரு ஸ்பேஸ், நேம் ஃபுல்லாக கேப்ஸில் அடிக்கணும், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து முடிச்சிருங்க. இதுதான் ஜூனியருக்கு 4th பேட்சுக்கு வந்த கொஸ்டின். கொஞ்சம் இடைஞ்சலாக தான் கொடுத்துருக்காங்க லெட்டர்ஸ்லாம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ரீட் பண்ணி பார்த்து லெட்டரை வந்து ஒமிட் பண்ணாமல் கரெக்டாக டைப் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் மார்க் தாராளமாக எடுக்கலாம். இது 4th பேட்சுக்கு வந்த கொஸ்டின். 4th பேட்சுக்கு ஜூனியருக்கு எப்படி கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லெட்டர்லாம் வந்துட்டு அடிக்கடி தான் வருது, அந்த வேர்டு வந்து வந்த வேர்டே திரும்ப வரும். லெட்டர்லாம் சொல்லிக்கிட்டே டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் மார்க் தாராளமாக வரும். ஃபஸ்ட் பேப்பரில் நான் சொன்ன மாதிரி தான் 36 மிஸ்டேக் வரையும் விடலாம். நான் ஆல்ரெடி 38 மிஸ்டேக்குன்னு தவறுதலாக சொல்லியிருந்தேன், லைவில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை நான் 1.8 மூலமாக நம்ம மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ மார்க் கிடைக்குதுன்னா ரொம்ப கம்மியாக கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா தான் 36க்கு பதிலாக தான் 38ன்னு சொல்லிட்டோன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் பேப்பருக்கு அப்படின்னா 36 மிஸ்டேக் வரையும் விடலாம் நமக்கு ஜூனியராக இருந்தீங்க அப்படின்னா.
செகண்ட் பேப்பர் அப்படின்னா ஒரு மிஸ்டேக்கு 2 மார்க் தான் குறைப்பாங்க. அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எவ்வளோ மிஸ்டேக் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பீட் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. ஸ்பீடில் எப்படியும் 35 மார்க் எடுக்கணும். செகண்ட் பேப்பர் அப்படின்னா 55 மார்க் தாராளமாக எடுக்கலாம். எல்லாம் 35 மார்க் எடுக்கணும். செகண்ட் பேப்பரில் 55 மார்க் எடுக்கணும். அப்போ தான் பாஸ். இதில் 45 மார்க் அதில் 45 மார்க் எடுத்தாலும் உங்களுடைய டேலண்ட் தான். அப்படி எடுத்தாலும் பாஸ் தான். இது வந்து தமிழ் ஜூனியருக்கு வந்த கொஸ்டின், அதே 4th பேட்சுக்கு வந்த கொஸ்டின் தான். இதெல்லாம் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து மார்ஜினோட அளவு என்ன அப்படின்னா 10/65. ஸோ இதை வச்சு தான் நம்ம சென்டர் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு பார்த்து அதை மைனஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இதுதான் சென்டர் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. அதுக்கப்புறம் இதே வேர்ட்லையே இதை அடிச்சுட்டு நீக்க சொல்லியிருக்காங்க. நம்ம அதை டைப் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். கவுண்ட் பண்ணும்போது இதை சேர்த்து கவுண்ட் பண்ணாதீங்க. ஹாஃப் டிக் வச்சு ஹைஃபன் போடுங்க. ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் ஹைஃபன் 10 to 65 போடுங்க. அதுக்கப்புறம் இந்த லைன் எல்லாமே நம்ம எந்த டிகிரியில் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த லைனை நம்ம அப்படி தான் டைப் பண்ணணும். அந்தந்த டிகிரியில் போய் டைப் பண்ணணும். இதை வந்து சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. 8 அப்படின்றத எடுத்துகிட்டு 9ன்றதை நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிக்லேயே 10 to 65 வரையும் நம்ம ஹைஃபன் போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் இதை ஃபுல்லாத்தையுமே 10ல் தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். இதை 10ல் அடிச்சுட்டு இதே லைனில் இந்த வேர்டை இங்கேயும் இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாத்தையும் இதுலேயும் நம்ம டைப் பண்ணி மாற்றி தான் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. 2 டிக்கு விட்டு இந்த லைனை ஃபுல்லாக டைப் பண்ணலாம். இதில் 8 எடுத்துகிட்டு 6ன்றதை நம்ம டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 டிக்கு விட்டு இந்த இடத்துல இருக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணாமல் போயிடக்கூடாது. டைப் பண்ணிவிட்டு போங்க. இந்த லைனை அடிச்சுட்டு இந்த லைனில் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் டைப் பண்ணுங்கள். 2 டிக்கு விட்டு நெக்ஸ்ட் லைன். இங்கே ஸ்டெட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே தான் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 டிக்கு இதை ஃபுல்லாக டைப் பண்ணணும். இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 அப்படின்றத எடுத்துகிட்டு 3 அப்படின்றத நம்ம டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. 2 டிக்கு விட்டு இந்த லைனை ஃபுல்லாக நம்ம 10ல் ஸ்டார்ட் பண்ணி இந்த லைனை ஃபுல்லாக டைப் பண்ணிடலாம். இந்த நம்பர்ஸ் இங்கே வரணும், இந்த நம்பர்ஸ் இங்கே வரணும். ஸோ இது தூக்கி இங்கே டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 டிக்கு விட்டு இந்த லைனை டைப் பண்ணி முடிச்சுருங்க. இந்த வேர்டை வந்து நம்ம இங்கே கொண்டு வர சொல்லியிருக்கோமா. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. 2 டிக்கு விட்டு 10 to 65 ஹைஃபன் போட்டு நீட்டாக எடுத்துருங்க. இது வந்து நம்ம டைப் பண்ணுற மெத்தட். கால்குலேஷன் போடுற மெத்தட் எப்படி போடுவீங்க? இந்த காலத்தில் 65லேருந்து இந்த காலத்தில் எது பெருசுன்னு பார்த்து அந்த பெருசை வந்து டிகிரியிலேருந்து மைனஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பெரிய டிஜிட்லேருந்து சின்ன டிஜிட்டை கழித்து 2ஆல் டிவைட் பண்ணி போடுவீங்க. இது வந்து ஒன்றுக்கு ஒன்று சென்டர் பண்ணி போடுற காலம்ஸ். ஸோ அதனால் லாஸ்ட் காலத்தில் எது பெருசுன்னு பார்ப்பீங்க. அந்த பெருசுலேருந்து சின்னதை கழித்து 2ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்குவீங்க. இது ஒரு மெத்தட். கோடுக்காக எப்போதும் போல் 2ஐ நம்ம விட்டுருவோம். கால்குலேஷன் போடும் போதே மைனஸ் பண்ணி தான் போடுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரையும் நிறைய டிரான்ஸ்லேட்லாம் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன டிரான்ஸ்லேட் தான் கொடுத்துருக்காங்க. தாராளமாக இதில் மார்க் எடுக்கலாம். இந்த மெத்தடில் டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. இங்கே 2 விட்டுட்டு உள்ளே என்ன டிகிரி வருதோ, இப்போ எக்ஸாம்பிள் 28ன்னு வருது அப்படின்னா இங்கே பர்மனெண்ட்டாக இருக்கிறது 10 + 2ஐயும் ஆட் பண்ணால் 38. 38லேருந்து இதை மைனஸ் பண்ணி வர்ற ஆன்சர் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா அந்த டிகிரியில் தான் விவரம் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் புரியும்னு நினைக்கிறேன். லெட்ரு பாருங்கள். சுற்றறிக்கை லெட்ரு கொடுத்துருக்காங்க. லெட்டரோட மார்ஜினோட அளவு அப்படின்னா 10 to 60. இதை ஃபுல்லாத்தையுமே 2ஐயும் ப்ளஸ் பண்ணி இதை கவுண்ட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இது சென்டர் பண்ணக்கூடிய ஒரு டிகிரி கிடைக்கும். அந்த டிகிரியில் வச்சு தான் நாம் டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு ஹாஃப் டிக் வச்சு ஹைஃபன் போடுங்க. ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் நாடாட் காடாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த நாவை வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து மாற்றிடுங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்பர்ஸ் எல்லாம் ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்கள். இந்த 3ல் எது பெருசுன்னு பார்த்து அந்த பெருசை 60லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லைன் நேரம் ஃபஸ்ட் லைன் அடிங்க. செகண்ட் லைன் அடிங்க. தேர்ட் லைன் அடிங்க. செகண்ட் லைன் அடிக்கும்போது மாவட்டம் பேர் கொடுத்துட்டு பக்கத்தில் பின்கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. பின்கோட் நம்பர் டைப் பண்ணும்போது 3 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், அடுத்த 3 டிஜிட் டாட் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. டாட்டுக்கு அப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டு டேட்டு, மந்த், இயர். மந்த்தை வந்து அப்ரிவேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அப்ரிவேஷன் பண்ணுங்கள். இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு 2 டிக்கு விட்டு சுற்றறிக்கையை சென்டர் பண்ணணும். சென்டர் பண்ணி முடிச்சுட்டு ஹாஃப் டிக் வச்சு ஹைஃபன் போட்டுறணும். அதுக்கப்புறம் 2 டிக்கு விட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே 5 ஸ்பேஸ் விட்டு 15ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்குள்ளே சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா ரன்னான் தொடர்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீ கண்டினியூவாக தான் டைப் பண்ணணும். அடுத்த பறவை கொண்டு போயிடக்கூடாது. இந்த வேர்டு இங்கே வரணும், இந்த வேர்டு இங்கே போகணும்.
இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் 2 ஸ்லாஷ் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அடுத்த பேரா அப்படின்னு அர்த்தம். இது அடுத்த பத்தின்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டபுள் டிக் கொடுத்து அடுத்த பேராவை கொண்டு போயிருங்க. அப்படி டைப் பண்ணும்போது 5 ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக்கு வேறு, ஸ்பேஸ் வேறு. ஸ்பேஸ் அப்படிங்கிறது நம்ம கீபோர்டில் விடுற ஸ்பேஸ். டிக்கு அப்படிங்கிறது மேலே அந்த கம்பியால் அடுத்த லைன் கொடுவோம் இல்லையா, அதுதான் டிக்கு. ஸோ இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சிருவீங்க. இந்த ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரோக்குக்குரிய வேர்ட்ஸ் வெளில எங்கேயா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேர்டை எடுத்துகிட்டு வந்து டைப் பண்ணணும்னு அர்த்தம். இது ஒரு டிரான்ஸ்லேட். 1 2 3 அப்படின்னு வரிசைப்படுத்தணும். நம்ம இது எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி முடிச்சுட்டு இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. இங்கே நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருந்தாங்கன்னா உள்ளே நீங்களே பாருங்கள். மாற்ற சொல்லி சேர்க்க சொல்லிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்போலாம் சேர்த்துக்கோங்க, மாற்றிக்கோங்க. தாடாட் நாடாட்னா தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உணவு அப்படின்றத சேர்க்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் 3 டிக்கு விட்டு 4வது டிக்கில் ஆணையர் அப்படின்றத டைப் பண்ணணும். ஆணையர் அப்படின்றத 60லேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியில் டைப் பண்ணிடணும். ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் 2 டிக்கு விட்டு பெறுநர் அப்படின்றத 10லேயே வச்சு டைப் பண்ணிடலாம். அடுத்த டிக்லேயே என்ன விஷயம் கொடுத்துருக்காங்களோ அதையும் நம்ம டைப் பண்ணிடலாம். இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிருங்க. இதுதாங்க லெட்டர். 4th பேட்சுக்கு தமிழ் ஜூனியருக்கு வந்த கொஸ்டின் இதுவும் சின்ன சின்ன வேர்டாக தாங்க இருக்குது. நம்ம லெட்டர் வைஸாக சொல்லிக்கிட்டே டைப் பண்ணியிருந்தோம்னா இதுலேயும் தாராளமாக மார்க் எடுக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பெரிய பெரிய வேர்டெலாம் கிடையாது, ரொம்ப வடமொழி எழுத்துக்கள்லாம் கிடையாது, நம்பர்ஸ் கிடையாது, கொட்டேஷன் அதிகமாக கிடையாது. சரி, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதனால் இதில் நீங்கள் சொல்லிக்கிட்டே டைப் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக மார்க் எடுக்கலாம். இதில் எப்போதும் போல் நான் சொல்கிறது தான், மிஸ்டேக் வந்து நீங்கள் ஒரு 36 மிஸ்டேக் வரையும் விடலாம் ஸ்பீடுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.